لله رب العالمين والعاقبة للمتقين ولا عدوان إلا على الظالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين ومن تبعهم بإحسان إلى يوم الدين أما بعد. قال الله تعالى في قرآنه الكريم بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يرفع الله الذين آمنوا منكم والذين أوتوا العلم درجات. சர்வ புகழும் புகழ்ச்சியும் ஏக வல்லவன் ரப்புல் ஆலமீனுக்கு எல்லா புகழும் அல்ஹம்துலில்லாஹ். சாந்தியும் சமாதானமும் இறை தூதர் இறுதி தூதர் நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய வாழ்க்கை வழிமுறைகளை உலகத்தில் பின்பற்றி வாழ்ந்த உத்தம சஹாபாக்கள், தாபியங்கள், தபா தாபியங்கள் எம்மவர்கள் எல்லோர்கள் மீதும் அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் உண்டாவதாக. அல்லாஹ்வினால் கடமையாக்கப்பட்ட இந்த இஷாவுனுடைய ஃபர்லான தொழுகையினை இந்த இடத்தில் நாங்கள் எல்லாம் அல்லாஹ்வுக்காக வேண்டி நிறைவேற்றியவர்களாக நாங்கள் இந்த இடத்தில் அமர்ந்து கொண்டிருக்கிறோம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த இடத்தில் எங்களை எல்லாம் எந்த ஒரு நல்ல நோக்கத்துக்காக வேண்டி ஒன்று சேர்த்தானோ அதே ஒரு தூய எண்ணத்தோடு நாளை மறுமையில் அல்லாஹுவினால் தயார் செய்து வைத்திருக்கிற உயர்தரமான சொர்க்கம் ஜன்னத்தில் ஃபிர்தௌஸ்ங்கிற சொர்க்கத்தில் என்னையும் உங்களையும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒன்று சேர்க்க வேண்டும் என்ற இனிய பிரார்த்தனையோடு என்னுரையை ஆரம்பம் செய்கிறேன். அன்பார்ந்த ஈமானிய உறவுகளே, இந்த இடத்தில் இந்த குறுகிய நேரத்துக்குள் பல விடயங்கள் இருந்தாலும் இந்த நேரத்தை கருத்தில் கொண்டு ஒரு சில விடயங்களை இந்த இடத்தில் எங்களுக்கு மத்தியில் பார்த்து கொள்வது எனக்கும் உங்களுக்கும் சிறந்ததாக இருக்கும் என்ற அடிப்படையில் மார்க்க கல்வியினுடைய மகிமை என்ன, மார்க்கம் நாங்கள் கற்றுக்கொள்வதனால் எங்களுக்கு கிடைக்கப்பெறக்கூடிய கண்ணியங்கள் என்ன என்கிற ஒரு தலைப்பில் ஒரு சில விடயங்களை இந்த இடத்தில் பார்த்து கொள்வது எனக்கும் உங்களுக்கும் நாளை மறுமையில் வெற்றி அளிக்கும் என்கின்ற ஒரு அடிப்படையில் அன்பார்ந்த ஈமானிய உறவுகளே, இன்றைக்கு இந்த மார்க்க கல்வி என்பது அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரும் சொல்லித்தரப்படுகிற அடிப்படையில் எங்களுக்கு மத்தியில் பேசப்படுகிறது. ஆனால் அல்லாஹ் அருள் புரிந்தவர்களை தவிர இன்றைக்கு இந்த மார்க்க கல்வி என்பது புறக்கணிக்கப்பட்டு காணப்படுவதை நாங்கள் எல்லாம் காண்கிறோம். முதலாவது நாங்கள் ஒரு விடயத்தை புரிந்து கொள்ள வேண்டும். இந்த நேரத்தில் இந்த சந்தர்ப்பத்தில் நாங்கள் இந்த இடத்தை வைத்து கொண்டு நாங்கள் இந்த மார்க்க கல்வியினுடைய சிறப்பை நாங்கள் உற்று நோக்குமாக இருந்தால், நாங்கள் எல்லாம் எல்லோரும் அறிந்த ஒரு செய்தியாக இருந்தாலும் அந்த நபிமொழியில் அல்லாஹுடைய தூதர் எங்களுக்கு நிறையவே படிப்பினைகளை சொல்லித் தருகிறார்கள். என்ன செய்தி? அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிற போது, மஜ்தமஅ கௌமுன் ஃபீ பைத்தின் மின் புயூத்தில்லாஹ், அல்லாஹுடைய வீடுகளிலிருந்து ஒரு வீட்டிலே ஒரு கூட்டம் ஒன்று சேர்ந்து யத்லூன கிதாப் அல்லாஹ், அல்லாஹ்வுடைய இறை வசனங்களை ஓதிக்கொள்கிறார்கள். வயததாரசூனஹு பைனஹும், ஓதிக்கொள்வது மாத்திரமல்லாமல் அந்த குர்ஆனிய வசனங்களை ஒருவருக்கு மத்தியில் என்ன செய்கிறார்கள்? கற்றுக்கொள்கிறார்கள். அப்படி சொல்லிவிட்டு அல்லாஹுடைய தூதர் சொல்லுகிறார்கள், அப்படி நடைபெறுகிற அந்த சபைக்கு அல்லாஹுடைய தூதர் சொல்லக்கூடிய கண்ணியமும் மகிமையும் என்னவென்று கேட்டால், இல்லா நஸலத் அலைஹிமுஸ் சகீனா, சகீனத்துங்குகிற அந்த மன அமைதி அந்த சபையிலே இருக்கக்கூடிய ஒவ்வொரு மீதும் அல்லாஹு தஆலா இறக்குகிறான். அல்லாஹ்வுடைய அந்த மன அமைதி, அல்லாஹ்வுடைய அந்த மன திருப்தி எங்களுக்கு வேணுமாக இருந்தால் இப்படியான சபைகளில் நாங்கள் ஒவ்வொருவரும் அமர்ந்து சொல்லப்படுகிற விடயங்களை இஹ்லாஸான தூய்மையான உள்ளத்தோடு செவியேற்குகிற போதுதான் என்ன செய்யப்படும்? அல்லாஹ்வுடைய மன அமைதி எங்களுக்கு இறங்கும். ஆனால் இன்றைக்கு உள்ளத்தில் மன அமைதி இல்லை என்று எங்கெங்கெல்லாம் நாங்கள் ஓடி செல்கிறோம். ஆனால் அல்லாஹுடைய தூதர் எங்களுக்கு அந்த மன அமைதியை வைத்திருக்கிற இடம் இப்படியான மார்க்கம் கற்பிக்கப்படக்கூடிய இடத்தில் தான் என்ன செய்திருக்கிறார்கள்? அல்லாஹுடைய தூதர் அந்த மன அமைதியை வைத்திருக்கிறார்கள். இரண்டாவது அந்த மகிமையை பற்றி சொல்லுகிற போது அல்லாஹுடைய தூதர் சொல்லுகிறார்கள், வகஷ்யத்ஹுமுர் ரஹ்மா, அல்லாஹ்வுடைய அந்த ரஹ்மத்துங்கிற அந்த இரக்கம்
என்ன செய்து கொள்கிறது? இந்த சபையில இருக்குகிற ஒவ்வொருவர் மீதும் போர்த்தி கொள்கிறது. அப்படி என்றால் அல்லாஹுடைய ரஹ்மத் என்ன செய்கிறது? எங்கள் ஒவ்வொருவர் மீதும் அடைந்து கொள்கிறது. அல்லாஹுடைய ரஹ்மத் என்பது சர்வ சாதாரணமான ஒன்று அல்ல. அல்லாஹுடைய ரஹ்மத் எனக்கும் உங்களுக்கும் கிடைக்குமாக இருந்தால் இந்த உலகத்தில் நாங்கள் ஒவ்வொருவரும் வாழுகிற போது என்ன செஞ்சு கொள்ளலாம்? அல்லாஹுடைய உதவியோடு நாங்கள் இந்த உலக வாழ்க்கையை கழித்துக் கொள்ள முடியும். அது மாத்திரமல்லாமல் நாங்கள் மரணித்ததுக்கு பின்னால் சொர்க்கத்தை அடைந்து கொள்வதற்கு இந்த ஒரு மகிமை எங்களுக்கு என்ன செய்யும்? உதவியாக இருக்கும். அப்படியான அல்லாஹுடைய அந்த இரக்கத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டுமாக இருந்தால் என்ன செய்து கொள்ள வேண்டும்? இப்படியான சபைகளில் நாங்கள் அமர்ந்து சொல்லப்படுகிற விடயங்களை நாங்கள் செவியேற்க வேண்டும். மூன்றாவது, அல்லாஹுடைய தூதர் சொல்லுகிறார்கள், வஹஃபத்ஹுமுல் மலாயிகா. இப்படியான சபைகளில் எங்களுக்கு யார் காவலர்களாக இருக்கிறார்கள் என்றால், யாருடைய பாதுகாப்பு இருக்கிறது என்று சொன்னால் மலாயிகாமார்கள் என்ன செய்கிறார்கள்? இப்படியான சபைகளில் இருக்கக்கூடிய ஒவ்வொருவர் மீதும் என்ன செய்து கொள்கிறார்கள்? சூழ்ந்து கொள்கிறார்கள். எந்தவித ஆபத்துக்களும் இல்லாமல் அல்லாஹுடைய பாதுகாப்பில் இருக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி அல்லாஹு தாலா என்ன செய்கிறான்? அவனுடைய மலாய்க்காமார்களை இப்படியான சபைகளுக்கு இறக்கி என்ன செய்கிறான்? எங்களை எல்லாம் சூழ்ந்து கொள்கிறார்கள். நான்காவதாக அல்லாஹுடைய தூதர் சொல்லுகிறார்கள், மிக முக்கியமான ஒரு மகிமைதான். நாங்கள் ஒவ்வொருவரும் இந்த கண்ணியத்தை புரிந்து கொள்வோமாக இருந்தால், இவ்வாறான சபைகள் வாரத்துக்கு ஒரு வாரம் நடக்குகிறது. அதிலும் 10 நிமிடங்கள் 15 நிமிடங்கள் அல்லாஹுவையும் அல்லாஹுடைய தூதரை பற்றி பேசப்படுகிறது. ஆனால் இன்றைக்கு எங்களுடைய சமூகத்தின் நிலைமை எவ்வாறு மாறிக்குகிறது என்று கேட்டால், நாங்கள் ஒவ்வொருவரும் உள்ளத்தில் கை வைத்து கேள்வி கேட்கக்கூடிய ஒரு நிலைமையில் இருக்குகிறோம். அன்பார்ந்த ஈமானிய உறவுகளை அல்லாஹுடைய தூதர் நாலாவதாக சொல்லுகிறார்கள், வதக்கரஹுமுல்லாஹு ஃபீமன் இந்தா. இந்த சபையிலே இருக்கக்கூடிய ஒவ்வொருவர்களையும் பற்றியும், இப்போது நான் இருக்குகிறேன், இப்போது நீங்கள் இருக்குகிறீர்கள், எங்கள் ஒவ்வொருவர்களையும் பற்றியும் அல்லாஹு தஆலா என்ன செய்கிறான் என்று கேட்டால், அவனுடைய அந்த மலாய்க்கா மார்களிடத்தில் எங்களை பற்றி ஞாபகப்படுத்துகிறான். இந்த அடியான் இந்த சபையில் இருக்குகிறான், இந்த அடியான் அல்லாஹுடைய வேதத்தையும் அல்லாஹுடைய தூதரின் பொன்மொழிகளையும் செவியுற்றவனாக இந்த சபையில இருக்குகிறான் என்று என்ன செய்கிறான்? அல்லாஹு தஆலா அந்த மலாய்க்கா மார்களிடத்தில் என்ன செய்கிறான்? நினைவுபடுத்துகிறான். அன்பார்ந்த ஈமானிய உறவுகளை, அல்லாஹ்விடத்தில் நாங்கள் நினைவுள்ளவர்களாக மாற வேண்டுமாக இருந்தால், அல்லாஹு தஆலா என்னையும் உங்களையும் நினைவுபடுத்த வேண்டுமாக இருந்தால், இப்படியான சபைகள் சொல்லப்படுகிற விடயங்களை செவியேற்றுவதாக என்ன செய்யலாம்? அல்லாஹ்வுடைய அந்த ஞாபகத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். அன்பார்ந்த ஈமானிய உறவுகளே, இந்த விடயம் நான்கும் எங்களுக்கு இலகுவாக தெரிந்தாலும், நாளை மறுமையில் எங்களுக்கு இந்த 4 விடயங்கள் என்ன செய்ய போகிறது? நாளை மறுமையில் எங்களை சொர்க்கத்துக்கு இட்டு செல்ல போகிறது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். முதலாவது என்ன? அல்லாஹ்வுடைய ரஹ்மத் என்ன செய்கிறது? இந்த சபையில இருக்குகிறவர்கள் மீது இறங்குகிறது. அடுத்தது, மலாய்க்காமார்கள் எங்களை சூழ இருக்குகிறார்கள். அடுத்தது என்ன? அல்லாஹ்வுடைய மன அமைதி இந்த சபையில இருக்குகிற ஒவ்வொருவர் மீதும் இறங்குகிறது. அதே போன்றுதான் எது எப்படி இருந்தாலும் இந்த சபையிலே நாங்கள் அல்லாஹுக்காக வேண்டி வந்து அமர்ந்திருக்கிறோம். அப்படி அமர்ந்திருந்தாலும் இந்த மார்க்க கல்வி கற்பிக்கப்படுகிற இடத்தில் எங்கள் ஒவ்வொருவரிடத்திலும் இருக்க வேண்டிய முக்கியமான 2 பண்புகள் எங்களிடத்தில் இருக்க வேண்டும். எல்லா இடங்களிலும் மார்க்க கல்விகள் கற்பிக்கப்படுகிறது, எல்லோரும் அமர்ந்திருக்கிறார்கள். ஆனால் அவருடைய உள்ளங்களில் இருக்கிற எண்ணங்கள் வேறையாக இருக்கும். ஆனால் இந்த மார்க்க கல்விகள் எங்களுக்கு கற்பிக்கப்படுகிற இடத்தில் 2 மிக முக்கியமான பண்புகள் என்ன செய்ய வேண்டும்? மிக முக்கியமான ஒரு சிந்தனைகள் எங்கள் உள்ளத்தில் இருக்க வேண்டும். ஒன்று என்ன? சொல்லப்படுகிற இடத்தில் அல்லாஹுவை நாங்கள் பயந்து என்ன செய்ய வேண்டும்? சொல்லப்படுகிற விடயத்தை நாங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். இந்த இடத்தில் ஒரு விடயம் சொல்லப்படுகிறது என்று சொன்னால், அந்த விடயத்தை இந்த இடத்தோடு மாத்திரம் முடித்து விடாமல் வெளியில் சென்ற போதும் என்ன செய்ய வேண்டும்? சொல்லப்பட்ட விடயத்தை எங்களுடைய வாழ்க்கையில் எடுத்து வாழ்வதுதான் என்னது? உண்மையான இறையாட்சி. அதே போன்றுதான் எங்களுடைய உள்ளத்தில் 2வது அமையப்பெற வேண்டிய விடயம் என்னவென்று கேட்டால், இஹ்லாஸ் என்கிற உள தூய்மை என்ன செய்ய வேண்டும்? எங்களுடைய உள்ளத்தில் இடம்பெற வேண்டும். எல்லோரும் என்ன செய்யலாம்? இவ்வாறான சபைகளில் இருந்து சொல்லப்படுகிற விடயங்களை செவியேற்கலாம். ஆனால் சிலருடைய உள்ளங்களில் என்ன செய்கிறது? அல்லாஹுக்காக வேண்டியும் அல்லாஹுடைய தூதருக்காக வேண்டியும் செய்யப்படக்கூடிய இபாதத்துக்கள் வெளியில் சென்றால் என்ன செய்யப்படுகிறது? என்னை ஒரு வணக்கசாலியாக சொல்ல வேண்டும், என்னை ஒரு சொர்க்கவாதியாக சொல்ல வேண்டும் என்பதற்காக வேண்டி சொல்லப்படுகிற விடயங்களை அவருடைய வாழ்க்கையில் என்ன செய்கிறார்கள்? அமுல்படுத்துகிறார்கள். அப்படி இருக்கக்கூடாது. நாங்கள் ஒவ்வொன்றையும் செய்ய வேண்டுமாக இருந்தால் முதலாவது இறையச்சத்தோடு எங்களுக்கு சொல்லப்படுகிற விடயங்களை நாங்கள் செவியேற்க வேண்டும். அதே போன்று
உள தூய்மையோடு நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? சொல்லப்படுகிற விடயங்களை நாங்கள் செவியேற்க வேண்டும். அன்றைய காலத்தில் இருந்த சஹாபாக்களுடைய உள்ளங்களில் இருந்த இறையச்சம் எப்படி என்று கேட்டால், அன்றைய காலத்தில் இருந்த சஹாபாக்கள் எல்லாம் நாளை மறுமையில் அல்லாஹுவினால் சொர்க்கத்துக்கு நன்மாராயணம் கூறப்பட்ட பல சஹாபாக்கள் இருந்தார்கள். அப்படி இருந்தும் வாழ்ந்து மரணிக்குகிற போது அல்லாஹ்வுக்கு நன்றி உள்ள அடியார்களாக வாழ்ந்து மரணிக்க வேண்டும். இந்த உலகத்தில் வாழுகிற போது இந்த உலகம் உண்மையானதல்ல, நாளை மறுமையுடைய வாழ்வுதான் உண்மையானது என்று நினைத்து கொண்டு வாழ்ந்தார்கள். ஒரு முறை ஹன்ஸலா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மதீனாவிலே நடைபெறக்கூடிய ஒரு சம்பவம். அல்லாஹ்வுடைய தூதரின் சபையிலே அமர்ந்து கொண்டிருக்கிறார். அந்த நபித்தோழர் அல்லாஹ்வுடைய தூதரின் அழைப்பு பண்ணி நடைபெறக்கூடிய அந்த சபையிலே அமர்ந்து கொண்டிருக்கிறார். அந்த இடத்தில் சுவர்க்கம் பற்றியும் நரகம் பற்றியும் சொல்லப்படுகிறது. அந்த நேரத்தில் அந்த ஹன்ஸலா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லப்படுகிற விடயங்களை ஈமானுடைய உறுதியோடு கேட்டுக்கொண்டிருக்கிறார். அப்படி கேட்டுக்கொண்டு விட்டு வெளியிலே வந்து அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை சந்தித்து சொல்லுகிறார், நாஃபக ஹன்ஸலா, நாஃபக ஹன்ஸலா, ஹன்ஸலா என்ன செஞ்சு விட்டார்? முனாஃபிக்காகி விட்டார். ஹன்ஸலா என்ன செஞ்சு விட்டார்? முனாஃபிக்காகி விட்டார் என்று சொல்லுகிறார். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை சந்தித்து சொல்லுகிறார், ஹன்ஸலா என்ன செஞ்சு விட்டார்? முனாஃபிக்காகி விட்டார் அப்படின்னு சொல்லுகிறார். சொன்னதும் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு கேட்கிறார்கள், ஏன் அப்படி சொல்லுகிறீர்கள்? இப்போதுதானே அல்லாஹ்வுடைய தூதரின் சபையில இருந்து வெளியேறி வந்திருக்கிறீர்கள், இவ்வாறு ஏன் சொல்லுகிறீர்கள் என்று கேட்கிறார்கள். கேட்டவுடன் அந்த நபித்தோழர் சொன்ன வார்த்தை, அல்லாஹ்வுடைய தூதரின் சபையிலே நரகம் பற்றியும் சொர்க்கம் பற்றியும் சொல்லப்படுகிற போது என்னுடைய உள்ளத்தில் ஈமானிய உறுதி அதிகரிக்குகிறது. ஆனால் அந்த சபையை விட்டும் வெளியேறியவுடன் அந்த சிந்தனைகள் என்னை விட்டும் என்னுடைய உள்ளத்தை விட்டும் வெளியேறி விடுகிறது. அதனால் நான் சொல்லுகிறேன், ஹன்ஸலா முனாஃபிக்காகி விட்டார். அப்போது அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லுகிறார்கள், இதுதான் என்னுடைய நிலைமையும். யார் சொல்லுகிறார்? அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். அல்லாஹ்வுடைய தூதருக்கு அடுத்ததாக அந்த மதீனா மாநகரை ஆட்சி செய்த அல்லாஹ்வுடைய தூதரால் நாளை மறுமையில் சொர்க்கத்துக்கு நன்மாராயணம் கூறப்பட்ட அந்த நபித்தோழர் சொல்லுகிறார், என்னுடைய நிலைமையும் அவ்வாறுதான் இருக்குகிறது. அல்லாஹ்வுடைய தூதரின் சபையில் இருக்குகிற போது ஈமான் அதிகரிக்குகிறது. ஆனால் அல்லாஹ்வுடைய தூதரை விட்டும் வெளியேறி வந்தவுடன் அந்த ஈமான் என்னை விட்டும் வெளியேறி விடுகிறது அப்படின்னு சொல்லுகிறார். சொன்ன உடனே அப்ப அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் ஹன்ஸலா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் அல்லாஹ்வுடைய தூதரை சந்திப்பதற்காக வேண்டி சென்று அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் சொல்லுகிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதரே, உங்களுடைய சபையில் இருக்குகிற போது உங்களை பற்றி நீங்கள் சொல்லப்படுகிற விடயங்களை நான் செவியேற்குகிற போது ஈமான் அதிகரிக்குகிறது. உங்களை விட்டும் வெளியேறியவுடன் எங்களுடைய ஈமான் வந்து கேட்டு குறைவடைகிறது என்று சொல்லுகிறார்கள். சொன்னவுடன் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுகிறார்கள், என்னோடு இருக்குகிற போது நீங்கள் எவ்வாறான நிலைமையில் இருக்குகிறீர்களோ அவ்வாறு நீங்கள் வெளியேறி வந்து அவ்வாறு இருக்குகிற போது அல்லாஹ்வுடைய அன்பும் அல்லாஹ்வுடைய உதவியும் என்ன செய்கிறது? தூங்குகிற போதும் எல்லா சந்தர்ப்பங்களிலும் உங்கள் ஒவ்வொரு மீதும் என்ன செய்கிறது? அருளுகிறது, இறங்குகிறது என்று சொல்லுகிறார்கள். அன்பா அந்த ஈமானிய உறவுகளே, அப்போது இருந்த சஹாபாக்கள் எல்லாம் என்ன நடத்தி கொண்டு வாழ்ந்தார்கள்? இந்த உலகத்தில் அல்லாஹ்வுடைய மார்க்க கல்வி கற்பிக்கப்படுகிற போது என்ன செய்ய வேண்டும்? அதனை கேட்ட இடத்தில் மாத்திரம் கேட்டு விட்டு செல்லக்கூடாது. இந்த உலகத்தை விட்டு வெளியேறுகிற வரைக்கும், அல்லாஹ்வுடைய அந்த மரணம் எங்களை வந்தடைகிற வரைக்கும் என்ன செய்ய வேண்டும்? அல்லாஹ்வுடைய தூதர் எங்களுக்கு சொல்லித்தரக்கூடிய ஒவ்வொரு விடயத்தையும் இந்த உலகத்தில் வாழுகிற போது சரியாக பின்பற்றி வாழ வேண்டும் என்கின்ற ஒரு விடயத்தில் என்ன செய்தார்கள்? அந்த சஹாபாக்கள் கண்ணும் கருத்துமாக இருந்தார்கள் என்றால் நாங்கள் ஒவ்வொருவரும் எங்களுடைய நிலைமைகளை யோசிக்க வேண்டும். இன்றைக்கு இந்த சமூகத்தில் நடைபெறுகிற ஒரு முக்கியமான ஒரு கவலை அளிக்கக்கூடிய ஒரு விடயம்தான், எல்லா பெற்றோர்களும் அல்ல, எல்லா பிள்ளைகளும் அல்ல, ஆனால் இந்த நிலைமையில் இந்த விடயத்தை சொல்லித்தான் ஆக வேண்டும். இன்றைக்கு உலக கல்வி என்று வந்துவிட்டால் அல்லாஹ் அருள் புரிந்த பெற்றோர்களை தவிர அந்த உலக கல்விக்குத்தான் என்ன செய்கிறார்கள்? முழுக்க முழுக்க முக்கியத்துவம் செலுத்துகிறார்கள். அது தவறு கிடையாது, முக்கியத்துவம் செலுத்ததான் வேண்டும். ஆனால் அதோடு சேர்த்து நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? மார்க்க கல்விக்கும் நாங்கள் முக்கியத்துவம் செலுத்த வேண்டும். இன்றைக்கு பிள்ளை ஒரு 5ஆம் வகுப்புக்கு வந்து விட்டதென்றால் என்ன செய்கிறார்கள்? அந்த பாடம் என்றும் இந்த பாடம் என்றும் அனுப்புகிறார்கள். ஆனால் குர்ஆன் ஓதப்படக்கூடிய நேரம் வந்து விட்டால் பிள்ளைகளை குர்ஆன் ஓதுவதற்காக அனுப்புகிறார்கள். அனுப்பி 5-10 நிமிடங்கள் முடிந்திருக்காது, என்ன செய்வார்கள்? அந்த மௌலவிக்கு கோல் எடுத்து சொல்வார்கள், என்னுடைய பிள்ளைக்கு இந்த பாடம் இருக்குகிறது, என்னுடைய பிள்ளையை விட வேண்டும்,
என்னுடைய பிள்ளை குர்ஆன் பாடம் தந்தாலும் பரவாயில்லை, என்ன செய்ய வேண்டும்? தராவிட்டாலும் என்னுடைய பிள்ளை என்ன செய்ய வேண்டும்? இந்த பாடத்துக்கு விட வேண்டும் என்கின்ற ஒரு கண்டிப்பான ஒரு நிலைமையில பெற்றோர்கள் மாறிக்கொண்டிருக்கிறார்கள். அன்பார்ந்த ஈமானி உறவுகளே, நாங்கள் ஒவ்வொருவரும் புரிந்து கொள்ள வேண்டும், இப்படிப்பட்ட ஒரு பிள்ளையை நாங்கள் இந்த உலகத்தில் வாழ்ந்து மரணிக்குகிற போது வளர்த்து விட்டு செல்வோமாக இருந்தால் அல்லாஹு தஆலா எங்கள் ஒவ்வொருவர்களை எங்களை பாதுகாக்க வேண்டும். எங்களை எல்லாம் அந்த பிள்ளை கபரிலே வைத்து விட்டு எங்களுக்காக வேண்டி அதற்கு முன்பு தொழுகை நடத்தப்படுகிற போது அந்த இடத்திலே அந்த நேரத்தில் ஓதப்படக்கூடிய துஆக்களை ஓத செல்லுகிற போது, ஓத தெரியாது என்று சொல்லுகிற போது நாங்கள் எல்லாம் ஒவ்வொருவரும் புரிந்து கொள்ள வேண்டும், இந்த உலகத்தில் அந்த பிள்ளையை நாங்கள் எதற்காக வேண்டி வளர்த்தோம்? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், ஒரு மனிதன் மரணித்து விட்டால் 3 விடயங்களை தவிர வேறு எதுவும் அவன் என்ன செய்யாது, பின்துயராது. என்னென்ன? ஒன்று, இந்த உலகத்தில் வாழுகிற போது அல்லாஹ்வுக்காக வேண்டி செய்து கொண்ட நிரந்தரமான தர்மம். இரண்டாவது, அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுகிறார்கள், இந்த உலகத்தில் ஒரு மனிதன் கற்றுக்கொண்ட பிரயோஜனமான அறிவும் என்று சொல்லுகிறார்கள். அன்பார்ந்தவர்களே, இந்த உலகத்தில் நாங்கள் வாழுகிற போது ஒரு மார்க்க கல்வியை, ஒரு பிரயோஜனமான ஒரு கல்வியை நாங்கள் இந்த உலகத்தில் கற்று அந்த கல்வியினூடாக நாங்கள் பயனடைவுமாக இருந்தால், அந்த கல்வியை இன்னொருவருக்கு கற்றுக் கொடுத்து அந்த கற்றுக் கொடுத்தவர் பயனடைவராக இருந்தால், அந்த பயனடைவும் எங்களை நாளை மறுமையில் நாங்கள் கபூரிலே தனிமையாக இருக்குகிற போது எங்களை வந்தடைகிறது. மூன்றாவதாக அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், ஒரு சாலிகான பிள்ளையின் பிரார்த்தனையும் என்ன செய்யும்? நாங்கள் ஒவ்வொருவரும் மரணித்ததற்கு பின்னால் எங்களுடைய பிள்ளைகள் செய்யக்கூடிய ஒவ்வொரு பிரார்த்தனைகளும் அந்த கபரை வந்தடையும். அந்த கபரிலே நாங்கள் தனிமையாக வைக்குகிற போது எங்களுடைய பொருளாதாரங்களோ எங்களுடைய பிள்ளைகளோ எங்களை வந்தடைய மாட்டார்கள். மாறாக இந்த உலகத்தில் நாங்கள் வளர்த்து விட்டு சென்ற அந்த சாலிகான பிள்ளைகளுடைய பிரார்த்தனைகள் தான் என்ன செய்ய போகிறது? எங்களுடைய கபரை வந்தடைய போகிறது. அன்பார்ந்த ஈமானி உறவுகளே, அப்படியான பிரார்த்தனைகள் எங்களுக்கு கபரை வந்தடைய வேண்டுமாக இருந்தால், இந்த உலகத்தில் நாங்கள் வாழுகிற போது உலக கல்விக்கு நாங்கள் முக்கியத்துவம் செலுத்தினாலும் இந்த உலக கல்வி இந்த உலகத்தோடு முடிந்துவிடும். ஆனால் மார்க்க கல்வி என்பது இந்த உலகத்திலும் எங்களுக்கு பயனளிக்கும், நாளை மறுமையிலும் சொர்க்கம் செல்வதற்கு எங்களுக்கு என்ன செய்யும்? பயனளிக்கும். எனவேதான் அன்பார்ந்த ஈமானி உறவுகளே, இந்த மார்க்க கல்வி என்பது சர்வசாதாரணமான ஒரு கல்வி கிடையாது. நாளை மறுமைக்கு எங்களை சொர்க்கத்துக்கு அழைத்து செல்லக்கூடிய ஒரு கல்வி என்று கேட்டால் இது மார்க்க கல்வி ஆகும். எனவேதான் எங்களுக்கு கிடைக்கப்படுகிற ஒவ்வொரு ஓய்வு நேரத்தையும் நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? மார்க்கத்தை படிக்க வேண்டும் என்கிற ஒரு ஆர்வத்தில் நாங்கள் என்ன செய்து கொள்ள வேண்டும்? எங்களுடைய கையில் எத்தனையோ தர்ஜுமா குர்ஆன்கள் இருக்குகிறது, எத்தனையோ தர்ஜுமா ஹதீஸ்கள் செய்யப்பட்ட தமிழாக்கத்தில் இருக்குகிறது. எங்கள் கிடைக்கப்படுகிற ஒரு 5 நிமிடமாக இருந்தாலும் அந்த நேரத்தை ஒரு ஹதீஸை நாங்கள் வாசித்து அதில் நாங்கள் என்ன செய்து கொள்ள வேண்டும்? அதில் சொல்லப்படுகிற விடயங்களை புரிந்து அந்த ஹதீஸின் ஊடாக நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? எங்களுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும். அமைத்துக் கொள்ளுகிற போது நாளை மறுமையில் என்ன செய்து கொள்ள முடியும்? அல்லாஹுக்கு விருப்பமுள்ள ஒரு அடியார்களாக நாங்கள் என்ன செய்யலாம்? மாறிக்கொள்ள முடியும். எனவேதான் அன்பார்ந்த ஈமானி உறவுகளை, இந்த உலகம் என்பது எப்போது எந்த நேரத்தில் அழியும் என்று தெரியாத, எங்களுடைய மரணம் எப்போது எங்களை வந்தடையும் என்று தெரியாத ஒரு போலியான உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அப்படியான ஒரு மரணம் எங்களை வந்தடைவதற்கு முன் நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? இந்த உலக வாழ்க்கையை அல்லாஹுக்கும் அல்லாஹுடைய தூதருக்கும் நாங்கள் சரியாக பின்பற்றி வாழ்வோமாக இருந்தால் நிச்சயமாக நாளை மறுமையில் அல்லாஹுவினால் தயார் செய்து வைத்திருக்கிற அந்த சொர்க்கத்தை இலகுவாக அடைந்து கொள்ள முடியும் என்பதை நாங்கள் ஒவ்வொருவரும் புரிந்து கொள்ள வேண்டும். எனவேதான் இந்த உலகத்தை விட்டும் வாழ்ந்து மரணிக்குகிற போது கலிமா லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்கிற ஏகத்துவ திருக்கலிமாவோடு ஒளிந்து மரணித்து நாளை மறுமையில் அல்லாஹுவினால் தயார் செய்து வைத்திருக்கிற உயரமான சொர்க்கம் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்கிற சொர்க்கத்தை அடைந்து கொள்ளக்கூடிய பாக்கியத்தை வல்ல ரஹ்மான் எனக்கும் உங்களுக்கும் தந்துள்வானாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.